Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சேனலில் நான் வீடியோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக ஒரு சில கேண்டிடேட் அதாவது அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ண த எஸ்ஐ அண்ட் பிஹெச்எஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நியூ ஆன்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன சார் அப்படின்னு நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த ஆன்லைன் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் எந்த டைமில் எந்த டாபிக் எந்த யூனிட் வேணுமானோ உங்களுடைய மொபைல் ஃபோன் வச்சுட்டே படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் காப்பியாக மெட்டீரியல்ஸ் இந்த 10 யூனிட்ஸ்க்குமே அல்ஜிப்ரா ட்ரிகோனோமெட்ரி, கால்குலஸ், டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், ரியல், காம்ப்ளெக்ஸ், டைனமிக்ஸ், ஓஆர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி 10 யூனிட்ஸ்க்குமே வந்து த அப்டேட்டட் ஆஸ் பர் டிஎன்பிஎஸோட சிலபஸ் படி இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு த்ரோ போஸ்டல் கொரியரில் சென்ட் பண்ணிவிடுவோம். வித்தின் 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் கிடச்சிடும். இந்த மெட்டீரியல் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைடட். அதே மாதிரி சில ரிவிஷன்ஸ் இருக்கும். என்ன ஒவ்வொரு யூனிட்லேயும் எப்படி படிக்கணும், எது மாதிரி கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது, இதுக்கான அசைன்மெண்ட் ப்ராக்டிஸ் செஷன். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் வீக்லி கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி ஸ்டாண்டர்ட். கொஸ்டின் பேப்பருக்கான டவுட்ஸ், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப், ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் வந்து இதை அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஷெட்யூல்டு எப்படி கவர் பண்ணுறோம். ஆஃப் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு 5 யூனிட் முடிஞ்சோடனே அதுக்கான ஆஃப் போர்ஷன், அகைன் இன்னொரு ஆஃப் போர்ஷன், ஃபுல் போர்ஷன், மாடல் எக்ஸாம். இதுதான் நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் ஏஎஸ்ஏலேயே கண்டக்ட் பண்ணி அதுக்கான சக்சீட் வந்து நம்ம காட்டியிருக்கோம். ஸோ நம்முடைய அமுதன் அச்சீவ் அகாடமியோட லாஸ்ட்டு 2 பேஜுக்கான அச்சீவ்மெண்ட், த ஃபஸ்ட் பேஜ் டிஎன்பிஎஸோட த கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஏஐசியில் வந்து 20 கேண்டிடேட் நோ ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண டிஆர்பியோட யூஜி டிஆர்பி த பிடிஎஸ் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிலேருந்து 14 கேண்டிடேட் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34 கேண்டிடேட் இந்த லாஸ்ட்டு 2 வருஷத்தில் நம்ம அகாடமி லாஸ்ட் 2 பேட்ச் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி எங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு, நாங்கள் சொல்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டராகவோ இல்லை பிளாகர் ஸ்டாட்டிஸ்டினாவோ இந்த இயர் அதிகபட்சம் 2025 பிகினிங் அதுக்குள்ளே உங்களாலேயும் ஒரு அரசு அதிகாரியாக ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையோ இல்லை வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயோ உங்களை அரசு அதிகாரியாக எங்களால் பார்க்க முடியும், எங்களால் உருவாக்க முடியும். அதனால் இது எங்களுக்கு இந்த எஸ்ஐபிஹெச்எஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி ஒரு கிளியர் ஷெட்யூல் எங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக அக்டோபர் எண்டு, அதாவது அக்டோபர் பிகினிங்குள்ளேயே இதுக்கான சிலபஸ் வந்து முடிச்சிருவோம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணணும். நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நீங்கள் சக்சீட் ஆக்கிட்டு உங்களால் ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு நல்ல ஜாப், இந்த எஸ்ஐ போஸ்ட்ன்றது ஒரு பிஜி ஸ்கேல் ஆஃப் போஸ்ட், அதாவது 36,900 இதனுடைய ஸ்கேல் ஆஃப். இதனுடைய கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறக்குறைய 60,000 வரும். இதே மாதிரி பிஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி உங்களுக்கு 35,000 வரும். அதனால் எக்காரணத்து கொண்டும் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
இனிமேல் இந்த எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி 2018 எஸ்ஐ போஸ்ட், 2022 பிஹெச்எஸ், 2023 ஏஎஸ் ஆல்ரெடி எல்லா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வரத்துக்கு 4 to 5 வருஷம் ஆகும். அதனால் எக்காரணத்து கொண்டும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 9,999 ரூபா. இந்த பேட்ச் எது வரைக்கும் வேலிட் சார் அப்படின்னா, அப் டு எக்ஸாம்ஸ் வரைக்கும், நீங்கள் எக்ஸாம் முடிகிற வைக்கிறமே நீங்கள் நம்ம அகாடமியில் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கான கிளாஸ் டைமிங் கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க்கிங் டிஸ்டர்ப் ஆகாது. மார்னிங் 6 அதாவது 5:30 to 5:45 ஸ்டார்ட் பண்ணுவோம், 7 o'clock முடிச்சிடுவோம். அதே மாதிரி ஈவினிங் 7 o'clock மேலே தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கான ஒவ்வொரு கிளாஸ் டைமிங்ஸுக்குமே வந்து இதுக்கான அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் கிளியராக அப்டேஷன் கொடுத்துருவோம். அதனால் இந்த எஸ்ஐபிஹெச்எஸ் 10+56 66 போஸ்ட், 66 போஸ்ட்டில் நீங்களும் ஒரு கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகலாம். நம்முடைய அகாடமி அதுக்கான வழிகாட்டும். அமுத நச்சிவஸ் அகாடமி எப்பவுமே தொடர்ந்து நிற்கும். அதனால் நீங்கள் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டு கேண்டிடேட், ஒரு பெஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நாங்கள் உருவாக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கால் பண்ணலாம். யூ கேன் எனி டவுட் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுத நச்சிவஸ் அகாடமி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.